ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சி வெகு தொலைவில் இருக்கின்ற ஒரு எட்டாக்கனி அல்ல. அது உங்கள் வாழ்க்கைக்குள் எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒளி. அதை தேடாமல் விடுவது நீங்கள்தான். இன்று உங்கள் மனம் குழப்பத்தில் இருக்கலாம். சிரிப்பை நீங்கள் தொலைத்து இருக்கலாம். மகிழ்ச்சி தூரமாகி இருக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்கள் மகிழ்ச்சி உங்களிடம் வந்து சேரும். நீங்கள் மகிழ்ச்சியின்றி வாழ்வதற்கான ஒரே காரணம், நீங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் இடத்தை தவறாக தேடுகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அதை விட்டு விடுங்கள். அது உங்களுடையதாக இருந்தால் கிடைத்திருக்கும். எப்போது நீங்கள் உங்களுடையதல்லாத ஒன்றுக்காக, கைமீறி போன ஒன்றுக்காக போராடுகிறீர்களோ அப்போதே உங்கள் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறீர்கள். விட்டு விடுங்கள். உங்களுடையதல்லாதது உங்களுக்கு தேவையில்லை. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பீடு செய்யும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை தாழ்ந்தவராக உணர்வீர்கள். அவளிடம் மது இருக்கிறது, என்னிடம் இல்லை. அவனிடம் கார் இருக்கிறது, அது என்னிடம் இல்லை. இப்படி நீங்களே உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளும் இந்த எண்ணங்கள் உங்களையே எதிர்மறையாக சிந்திக்க வைத்து உங்கள் மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைக்கிறது. உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அழித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அவர்களுடையது, நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை உங்களுடையது. அவர்களை விட மிக நல்ல நிலைமைக்கு நாளை நீங்கள் வரலாம். ஒப்பிடுவதால் மட்டும் எதுவும் மாறப்போவதில்லை. எதை விரும்புகிறீர்களோ அதை அடைய முயற்சி செய்யுங்கள். மகிழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்ளும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்களா? மிகவும் பணம் வைத்தவர்கள், பல தட்டு மாடி வீடு வைத்தவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. மகிழ்ச்சி என்பது செல்வத்தாலோ தகுதியாலோ வருவது அல்ல. அது மனதின் அமைதியால் ஏற்படுவது. உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வது, உங்களை நீங்களே கவனமாக பார்த்துக் கொள்வது, மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது. அங்கேதான் மகிழ்ச்சி இருக்கிறது. உங்களுக்கு பிடிக்காத இடத்திலிருந்து விலகி விடுங்கள். விலக முடியவில்லை என்றால் இருக்கும் இடத்தை விருப்பமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் மகிழ்ச்சிக்கு நிஜமான வழி. விரும்பிய அனைத்தும் இங்கு யாருக்கும் கிடைப்பதில்லை. விருப்பங்கள் நிறைவேறாத சந்தர்ப்பத்தில் தான் மனிதன் தன்னுடைய சந்தோஷங்களை இழந்து விடுகிறான். இருக்கும் வரை முழுவதுமாக வாழ்ந்து விடுங்கள். நாளை என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. இன்று கிடைக்கும் சந்தோஷங்களை அனுபவித்து விடுங்கள். நாளை நாளை என்று இன்றைய சந்தோஷங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். கிடைக்கின்ற பொழுதுகளில் உங்களுடைய நிம்மதியை தேடுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் திருப்தியாக வாழ்வதற்கும் பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. காலை கண் விழித்தவுடன் நன்றி சொல்லுங்கள். நான் இன்று உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று. என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னால் எழுந்து நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. இதை விட வேறு என்ன வேண்டும்? நினைவில் கொள்ளுங்கள், திருப்தி காணும் உள்ளம்தான் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். மனிதன் ஆசைக்காரன் அல்ல, பேராசைக்காரன். பேராசைக்காரன் மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இன்னொருவரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள், இன்னொருவரை அழகுபடுத்தி பாருங்கள். உங்களுடைய நிம்மதி இன்னும் அதிகரிக்கும். இன்னொருவருடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள். இந்த காரணம் போதாதா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு? நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது சிந்தியுங்கள், நான் இழந்ததை விட எத்தனை எத்தனை இன்பங்களை பெற்றிருக்கிறேன் என்று. நீங்களே பூரித்து போவீர்கள். சிறிய சிறிய சந்தோஷங்களையும் அனுபவிக்க மறக்காதீர்கள். எப்போதும் கெடுதலிலும் நலவை காண்பவன் மட்டும்தான் நிம்மதியாக வாழ்கின்றான். நீங்கள் எந்த வகை? முடிந்தவரை உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்துங்கள். இன்னொருவரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இந்த உலகம் நிரந்தரமில்லை. வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்து நண்பர்களுக்கும் பகிருங்கள்.
இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.